வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இது 3 பேருக்கு பண்ண போகிறேன். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் தான் நம்ம மோர் குழம்புக்கு மெயினாக இருக்க போகுது. இப்போ இதை நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா நம்ம மோர் குழம்பு திக்காகிறதுக்கு கடலைப்பருப்பு நல்லா பேஸ்ட்டாக வரும். ஸோ அப்போ நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடலைப்பருப்பை எடுத்து நம்ம கையில் நசுக்கினாலே 2 உடையும். அப்போனா இது நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பாத்திரத்தில் மோர் சிலுப்பிட்டு அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப நாம் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சிடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, 2 பத்து தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். பச்சை மிளகாவுக்கு பதில் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். இதில் நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்ப எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மோரை விடாமல் கலங்க, இல்லைன்னா திப்பி ஆகிடும், திரிப்பிடிச்சிரும். பால் கெட்டு போனால் எப்படி ஆகுமோ அந்த மாதிரி இது தனியாக தயிர் தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா திரிப்பிடிக்காது. கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மஞ்சத்தூள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கலர் தெரியாது, நல்லா கொதிக்க தான் அதோட கலர் வெளியில் வரும். அதனால் கலர் தெரியலையேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மஞ்சத்தூள் நிறைய கொட்டாதீங்க. அப்புறம் அந்த மோர் குழம்போட வாசனையும் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற கலவை போடலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயும் நான் தண்ணியை கொட்டிட்டு நல்லா அலசி கொட்டிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை அப்படியே நம்ம லைட் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் இது நல்லா கொதிச்சு வரும்போது பால் பொங்குற மாதிரி பொங்கும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கும் போது மஞ்சத்தூள் கலரும் நமக்கு மாறிடும். பார்த்தீங்களா, கலர் மாறிட்டே இருக்கு. நம்ம லைட்டாக அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும், இல்லைன்னா திருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நல்லா பொங்கி வருது. பொங்கின உடனே நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை மோர் குழம்புல போட்டுடலாம். இது நீங்கள் பேனில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா அப்பளம் பொரிக்கிற மாதிரி எண்ணெயில் பொரிச்சு கூட எடுக்கலாம். ஸோ எப்படி போட்டாலுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு எதை பற்றியாவது தகவல்கள் தெரியணுன்னாலும்